எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் சூர்யா தமிழ் படங்களில் நிறைய ஹிட் படங்களை கொடுத்தவர். பட் சமீப காலமாக கொஞ்சம் ஃப்ளாப் படங்களாக கொடுத்துட்டு வர்றாரு. இந்த நிலைமையில் நம்ம சேனலில் ஆல்ரெடி சூர்யா தவறவிட்ட பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம். சூர்யா ஆல்ரெடி பாகுபலி, பையா, துப்பாக்கி, ஆசை, ஆடு ஜீவிதம், இயற்கை மாதிரியான படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள். அடிஷ்னலாக இப்போவும் சூர்யா மேலும் ஒரு சில பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள். இன் திஸ் வீடியோ ரீசெண்ட் டேஸில் ஆக்டர் சூர்யா ரிஜெக்ட் பண்ண படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். கைதி லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் கைதி. இந்த படத்தில் கார்த்தி, நரேன், அர்ஜுன் தாஸ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சாம்சிஸ் தரமான பிஜிஎம்ஸ் போட்டிருப்பாரு. இந்த கைதி லோகேஷ் கனகராஜோட எல்சியூவில் இருக்கு. படம் சும்மா விறுவிறுன்னு போயிட்டே இருக்கும். இந்த படத்தை சூர்யாட்ட கொண்டு போன லோகேஷ் சில பல காரணங்களால் இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாராம் சூர்யா. இந்த படம் கார்த்தியோட மிரட்டலான நடிப்புல படம் தாறுமாறுன ஹிட் ஆச்சு. பட் ஆல்ரெடி லோகேஷோட எல்சியூவில் சூர்யா ரோலக்ஸ் கேரக்டரில் இருக்காரு. பட் ஹீரோவா இந்த கைதி படத்தை சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். தீரன் அதிகாரம் 1 அச்சுனோத் டைரக்ட் பண்ணி ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி 2017 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தீரன் அதிகாரம் 1. இந்த படத்தில் கார்த்தி, ரகுல் பிரீத் சிங் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம்ஸ் பிஜிஎம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக போகும். நல்ல ரொமான்ஸ் கலந்த படம். இந்த படத்துலையும் சூர்யா தான் நடிக்க இருந்திருக்கு. பட் சில பல காரணங்களால் இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். இந்த படத்தில் கார்த்தி நடித்து படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஸோ சூர்யா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். சார்பட்டா பரம்பரை ரஞ்சித் டைரக்ட் பண்ணி நீல ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி 2021 வெளிவந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் சார்பட்டா பரம்பரை. இந்த படத்தில் ஆர்யா, துஷாரா விஜயன், பசுபதி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல பிஜிஎம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சூர்யா தான் நடிக்க இருந்திருக்கு. பட் சில பல காரணங்களால் இந்த படத்துக்கு நோ சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாராம். இந்த படம் ஆர்யா நடித்து பசுபதியோட தரமான நடிப்பில் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த சார்பட்டாவை சூர்யா விட்டு ஆர்யா பிடிச்சி ஹிட்டு. இந்த படத்தை சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். வணங்கான் பாலா டைரக்ஷனில் பாலாவை ப்ரொடியூஸ் பண்ணி ரீசெண்டாக வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் வணங்கான். இந்த படத்தில் அருண் விஜய், ரிதா, ரோஷினி பிரகாஷ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. அருண் விஜயோட தரமான நடிப்பினால படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஜிவி பிரகாஷ், சாம்சியஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலையும் சூர்யா நடிக்க இருந்தது. பட் சூர்யா நடிக்காமல் போக இந்த படத்தில் அருண் விஜய் நடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படத்தையும் சூர்யா மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அப்புறம் ரீசெண்டாக சுதா கொங்கரா டைரக்ஷனில் ஒரு படம் சூர்யா நடிக்க இருந்திருக்கு. பட் ஸ்டோரிலாம் கேட்டு அந்த கதையை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி சூர்யா சுதா கொங்கரா டைரக்ஷனில் சூரரை போற்றுன்னு ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாரு. ஸோ அந்த ஸ்டோரியில் தான் இப்போது சிவகார்த்திகேயன் அவரோட 25வது படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட டைட்டில் டீசர்லாம் ரீசெண்டாக வெளிவிட்டாங்க படக்குழு. இந்த படத்துக்கு பராசக்தின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட டைட்டிலுக்கு பல சர்ச்சைகள் கிளம்புச்சு இந்த நேரத்தில். இந்த பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஆல்ரெடி சூர்யா பாகுபலி, பையா, துப்பாக்கி, இயற்கை, ஆசை, ஆடு ஜீவிதம் மாதிரியான படங்களை தவற விட்டுருக்காரு. இப்போ ரீசெண்டாக கைதி, தீரன் அதிகாரம் 1, சார்பட்டா பரம்பரை, வணங்கான், எஸ்கேவோட பராசக்தி மாதிரியான படங்களை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சூர்யா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சூர்யா ரிஜெக்ட் பண்ண படங்களில் காஸ்ட்லியஸ் மிஸ்ஸஸ்ன்னு நீங்கள் நினைக்கிற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், bye-bye.